தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் துணையாளரான தூயாவியாரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே, எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே, என் வாழ்வும் நீயே இயேசுவே, என் வாழ்வும் நீயே இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே. எல்லோரும் இணைந்து, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே, எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே,
திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதய அன்பை புகழ்ந்து பாடி இயேசுவின் இதயம் இன்று நமக்கு கொடுக்கும் செய்திக்கு செவிமடுப்போம். இயேசுவின் மதுர திருஇருதயமே ஸ்நேக அக்கினிமயமே தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே தேவதயாநிதியே. நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா என் நிறைவா இதயம் எழுவாய், நிறைவா என்னிலே நிதமும் முறைவாய். எந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் ஒளிகள் வாழ்வு மலர்ந்திட வான்மழையினவா. வளிருளினிலே வளமதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனில் பரமனே நீவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதான்